திடீர்னு ஆர்பி சௌத்ரி சார் மறைஞ்சிட்டார் அப்படின்னும்போது செய்தியே நம்ப முடியல. என்னடா இது எப்படி இருக்கும்? உண்மையா? அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா உண்மைதான் அப்படிங்கிறாங்க. விபத்து நடந்திருக்கு. ஆர்பி சௌத்ரி சாருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம். உதய்பூர்ன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரிலாம் இருக்கு. வழக்கமா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசத்துல ஒரு 4 நாள், 5 நாள் வந்து உதய்பூருக்கு போய் அங்க ஸ்டீல் ஃபேக்ட்ரியுடைய கணக்கு வழக்குகள்லாம் பார்க்குறது ஆர்பி சௌத்ரி சாருடைய வழக்கம். அப்படிதான் வந்து நான் 2, 3 நாளைக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணி ராஜஸ்தானுக்கு போயிருக்காரு. அங்கே உதய்பூரில் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு வந்தாரா இல்லை பார்க்க போனாரான்னு தெரில. இந்த விபத்து வந்து அவர் ஸ்கார்பியோ காரில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து உட்காந்து போயிருக்காரு. முன்னாடி தான் உட்காந்து போயிருக்காரு. திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு சடன் விபத்து. ஒரு லாரி வந்து எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு ஆப்போசிட்ல போயிட்டு இருந்த லாரி டிவைடரை வந்து உடைச்சிட்டு வந்து ஆர்பி சௌத்ரி சார் கார் மேல மோதுது. பெரிய விபத்து. காரே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில். டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. காரை முன்பகுதி வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அந்த விபத்தில் அந்த டிரைவர் பதட்டத்தில் டிவைடரை வேற இடிச்சிருக்கிறாரு. ஸோ ஆர்பி சௌத்ரி சார் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை தான். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா அவர் உயிர் இழந்துட்டார். அதாவது இறந்துட்டாருங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.